நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் ஆடுகளுக்கான முழுமையான பராமரிப்பு மற்றும் தடுப்பூசி வழிகாட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்துடுச்சுன்னா நம்ம மட்டும் கிடையாது, நம்ம ஆடுகளும் ரொம்ப கஷ்டப்படும். வெப்பம் அதிகமாகும், தண்ணி குறையும், நோய் தாக்குதல் அதிகமாகும். இந்த நேரத்தில் சரியான தடுப்பூசி ப்ளஸ் பராமரிப்பு பண்ணலைன்னா லாபம் நஷ்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வெயில் காலத்தில் ஆடுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெயில் அழுத்தம். ஆடு மூச்சு வேகமாக விடும், சாப்பிடாது. அதனால் என்னாகும்? உடல் எடை குறையும். அடுத்து நீர் இழப்பு, டீஹைட்ரேஷன். அது இருந்துச்சுன்னா, நீர் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பாலளவும் குறையும். நோய் தாக்குதல் அதிகமாகும். பிபிஆர், என்ட்ரோக்ஸ்மியா, அதே மாதிரி வாய், அப்புறம் காலில் புண் வருது, இதெல்லாம் இருக்கும். அடுத்து புழு மற்றும் ஈ தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த பூச்சி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தோல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கத்தான் தடுப்பூசி நம்ம போடணும்னு சொல்லிகிட்ருக்கோம் எல்லா வீடியோலும். வெயில் காலத்தில் போட வேண்டிய தடுப்பூசிகள் என்னென்ன தெரியுமா? பிபிஆர் தடுப்பூசி, இது மிக முக்கியமான வேக்சின் கூட சொல்லலாம். இதோட அறிகுறிகள் என்ன தெரியுமா? காய்ச்சல் வரும், வாய்ப்புண்ணு, வயிற்றுப்போக்குனா கழிசல், ஓகேங்களா? இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போடும் நேரம் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை. நீங்கள் மழை வரக்கு முன்னாடி போட்டாலும் சரி, இல்லாட்டினா மழை முடித்து வெயில் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்டாலும் சரி, ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போட்டுருங்க. வயசு பார்த்திங்கன்னா, இது போட வேண்டிய வயசுனா 3 மாதத்துக்கு மேலான ஆடுகள் தான். ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு போடாதீங்க. இது போடலைன்னா 80% வரைக்கும் ஆடுகள் சாவு அபாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காய்ச்சல் தானே, அது எங்கே வரப்போகுது, அவங்க ஆடுக்கு வந்துடுச்சு, நம்ம ஆடுக்கெலாம் வராது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்காதீங்க. எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக போட்டுருங்க. என்ட்ரோடாக்ஸ்மியா காரணம் பார்த்திங்கன்னா, தீவனத்தை நம்ம மாற்றோம் பார்த்திங்களா, அதனால். அதே மாதிரி அதிகமான புரோட்டீன் தீவனம் கொடுக்கறதுனால. இந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, திடீர் மரணம், என்னன்னே தெரில, இந்த ஆடு செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயிற்று வலி, அது நம்மளுக்கு தெரியுமா அதுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னு? தெரியாது. கொஞ்சம் பழகினவங்க, ரொம்ப வருஷம் வளர்க்குறவங்க அவங்களுக்கு தெரியும். ஆடு கத்துற சத்தத்தை வச்சு அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது போட நேரம் பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு 2 முறை போடணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து கால் அப்புறம் வாயில் புண்ணு வருது. இது எஃப்எம்டின்னு சொல்லுவாங்க. இது அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, வாயில் புண்ணு இருக்கும், காலில் புண்ணு இருக்கும், சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி நீராக வடிகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது போடும் நேரம் பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு 2 முறை இது போடணும். அடுத்து கோட்ஃபாக்ஸ். நம்மளுக்குலாம் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மா வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஆடுகளுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, தோலில் கட்டி இருக்கும், காய்ச்சல் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அதிகமாக வரும். இது போடுற நேரம் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை. அடுத்து குடற்புழு நீக்கம், புழு மருந்து. இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெயில் காலத்தில் கண்டிப்பாக செய்யணும். இதை எல்லாருமே மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, எப்பப்போ எந்த நேரத்தில் போடணுன்ட்டு. வெயில் கால பராமரிப்பு என்னென்னு பார்க்கலாமா? நிழல் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அது அதிக வெப்பம் இருக்கக்கூடாது. இந்த தென்னை மர இலை, இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஷெட்டு மேலே கூட நீங்கள் தகர ஓடு இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா மேலே கூட அதை போட்டு விடலாம். ஏன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். மரத்துக்கு கீழே இருக்குன்னா அந்த ஷெட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து தண்ணி. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். எப்பயுமே சுத்தமான தண்ணி தான் இருக்கணும். அந்த எலக்ட்ரோலைட் மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுடரை போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். இதனால் என்னென்னா, அதுக்கு கழிசல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஓகேங்களா? தீவனம் பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் பசுந்தீவனம் கொடுக்கணும். ரொம்ப இந்த உலர் தீவனத்தை கம்மி பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் நல்ல தீவனம் பார்த்திங்கன்னா, இந்த CO4 கிராஸு, அகத்திக்கொலை, சுபாப்புழு இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலத்தில். அடுத்து மினரல் மிக்ஸ் பார்த்திங்கன்னா, கால்சியம், உப்பு, மினரல் மிக்ஸு, இந்த பாஸ்பரஸ்லாம் சேர்ந்துருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொடுக்கணும். இது இல்லைன்னா என்னென்னா, அதோடய வளர்ச்சி குறையும், அந்த நோய் எதிர்ப்பு தன்மையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை கொடுத்துருங்க. அடுத்து சுத்தம். அந்த
சுத்தமான அந்த கொட்டகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 2 முறை க்ளீன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஏதாவது பூச்சி இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிருமி நாசினி மாதிரி நீங்கள் தெளித்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈ இந்த பூச்சி கட்டுப்படுத்தணும். இந்த நேரத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா கடையிலேயே நிறைய கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த வேப்பிலை சாறை பார்த்திங்கன்னா இது பண்ணி ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் தெளித்து விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்னா, வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு வந்து விடாதீங்க. நீங்கள் மேய்ச்சலுக்கு விடணும்னா காலையில் ஒரு டைம், அப்புறம் சாயங்காலம் ஒரு டைம் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அப்பப்போ தண்ணி ஊற்றி வைங்க. அது குடிக்க போதுன்னா அப்பப்போ ஊற்றுங்க. வெயிலே போட்டு அதை சூடாக்கி அந்த தண்ணியை கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஓவர் ஃபீடிங்கும் செய்யக்கூடாது. தடுப்பூசி தவறாமல் போடுங்க. இந்த தவறுகள் தான் 90% நஷ்டத்துக்கு வந்து காரணம். லாபம் அதிகரிக்க என்ன செய்யணும்னா, நம்ம ரெகுலராக தடுப்பூசி போடணும், ப்ராப்பராக ஃபீடிங் பண்ணணும், நல்ல இனத்தேர்வு ஆடு தான் இது பண்ணணும், அந்த கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல லாபம் வரும். கண்டிப்பாக 100% கேரண்டி. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேஞ்சரான சீசன் கூட சொல்லலாம். மழை காலம் மட்டும் இல்லை, எல்லா காலமும் அப்படி தான் இருக்குங்க. அதனால் நம்ம ஆடுகளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம குழந்தைங்கள பார்க்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் ஆடுகளையும் நம்ம பார்க்கணும். ஆனால் சரியான கேர் எடுத்தால் தான் இது லாபம் தரும் சீசனாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது இந்த இதுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஆடு வேணுன்றவங்க இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்கள் ஆடுகள் வந்து இப்போ தான் குட்டியாக இருக்குது, கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஆடு வரும்போது, ஆடு இருக்கும்போது நானே வீடியோ போடுவேன், ஆடு இருக்குது அப்படி சொல்லிட்டு. சப்போஸ் வேறு யாராவது விற்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். அப்போனா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆடு வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, அதே மாதிரி நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. ஆடு வேணும்னா சீக்கிரம் நீங்கள் வந்து வாங்கணும். இல்லைன்னா அது வேறு யாருக்காவது விற்றுட்டாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் முக்கியமான இன்னொன்று என்னென்னா, இந்த ஆடுகளுக்கு வந்து உலர் தீவனத்தை வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா உலர் தீவனம் கொடுத்தா ஆடுகளுக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஆடுகளுக்கு தண்ணி வந்து குளிர்ச்சியான தண்ணியை கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூடான தண்ணியை கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கே வந்து சூடான தண்ணி குடித்தா எப்படி இருக்கும் வெயில் காலத்தில், அதே மாதிரி தான் ஆடுகள். நம்மளை மாதிரி ஆடுகளையும் ஒரு உயிர் நினச்சி எல்லாருமே பார்த்துக்கோங்க.